தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இதுதான் பாசிச பாணி. பார்லிமெண்ட்டுக்கு தீ வைத்து விட்டு கம்யூனிஸ்டுகள் தீ வைத்தார்கள் என்று சுட்டுக் கொன்றானே ஒரு காலத்தில் அடால்ஃப் ஹிட்லர். அவன் என்ன கதிக்கு ஆளானான்? நான் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அடக்குமுறையின் மூலமாக, காவல்துறை மூலமாக கடற்கரை மணல் வெளியிலே ஈழத்தமிழர்களுக்கு கண்ணீர் துளிகளை சிந்திய திருமுருகன் காந்தியை சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். பஞ்சமா பாதகங்கள் செய்கிறவன், தொடர் வழிப்பறி செய்கிறவன், தொடர்ந்து கற்பழிப்பு, கொலை போன்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறவனை போட வேண்டிய குண்டர் சட்டம் ஒரு தமிழ்நாட்டினுடைய நியாயத்துக்கு போராடுகிறவன் மீது போட்டீர்கள். ஒரு கல்லூரி மாணவி மீது குண்டர் சட்டத்தை போட்டிருக்கிறீர்கள். வளர்மதி என்கிற கல்லூரி மாணவி என்ன குற்றம் செய்தார்? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடாதா? எங்க தலையில கொள்ளி வைக்க வருவான் மத்திய சர்க்காரு, நீங்க அந்த கொள்ளியை தூக்கிட்டு வருவீங்க தமிழ்நாடு சர்க்காரு, நாங்க எதிர்க்க கூடாதா? இது தமிழ்நாடு வரலாற்றே இல்லாதது. துண்டு பிரசுரம் கொடுத்ததுக்கு குண்டர் சட்டத்தை போட்டு அவர்களுக்கு நக்சலைட் தொடர்பு இருக்கிறது என்று, அதாவது குற்றஞ்சாட்டி வழக்கு தொடுப்பது, பிறகு அதுக்கு காரணங்களை, பொய்யான காரணங்களை கற்பிப்பது. அதே போலத்தான் திவ்ய பாரதி மீது 2009 எடுத்த ஆவணப்படம்